வணக்கம். இன்றைக்கு அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. காரணம் 2026 தேர்தல் நெருங்குது. இந்த தடவை புதுசா உச்ச நட்சத்திரமான விஜய் களம் இறங்குறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா விஜய் பல்வேறு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது எல்லா வீட்டுக்குமே ஒரு வீடு, மோட்டார் சைக்கிள், ஒரு வீட்டுல ஒருத்தவங்க பட்டதாரி படிச்சவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி யோஜனா திட்டம், அது எல்லாருக்கும் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க திட்டம், எல்லா திட்டமும் சொல்லப்பட்டது. ஆனா புதுசா எதுவும் விஜய் சொல்லல. ஆனா விஜய் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா திமுகக்கு கொள்கை இல்ல, டைரக்டா திமுகவை தாக்குறாரு. எங்களை நீங்க தற்கொலைன்னு சொல்றீங்க. யார் தற்கொலை? நாங்க தற்கொலையா? திமுக தற்கொலையா? தற்கொலை மக்கள் தான் எனக்கு இவ்வளவு பேர் கூடுறாங்களா? தேர்தலில் தெரிஞ்சிடும் யாருக்கு மக்கள் அதிகமா வாக்களிக்கிறாங்க, யாரு தற்கொலை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஜய் திமுகவை நேரடியா போட்டி போட்டு ஜெயிக்கிற நிலையில இருக்காருன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஜய் திமுகவை வெல்லும் அளவுக்கு இன்ற அளவுக்கும் அவருக்கு சக்தி இல்லை. மக்களுடைய அதிகாரம், மக்களுடைய வாக்கு அந்த அளவுக்கு விஜய்க்கு வருமானா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா விஜய் தொடர்ச்சியா திமுகவை தாக்குறதுக்கான என்ன காரணம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா கரூர் விஷயத்துல விஜய்க்கு நடந்த விஷயம். கரூர் கூட்ட நெரிசல்ல ஒரு 41 பேர் இறந்தாங்க. இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் வெளிவர விஷயத்துல விஜயும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையா அதுல பாதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் விஜயால வெளியே வர முடியல. அந்த மாதிரி சில சூழல்களை சந்திச்சதுனால இப்போ விஜய் ரொம்ப அந்த உள்ளரங்கு கூட்டத்துல தகரம்லாம் வச்சு அவங்களுடைய ரசிகர்கள் 2000 பேர் மட்டும் வச்சு திமுகவை குறிப்பா யார் தற்கொலை, யார் ஜெயிப்பா 2026ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுகவை குறிப்பிட்டு அவர் தாக்கியிருக்காரு. இதனால பாத்தீங்க அப்படின்னா திமுகக்கு எந்த அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது தெரியல. ஆனா விஜய் நிச்சயமா 2026ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவுக்கு தான் சூழல் இன்னைக்கு இருக்கு. விஜய் ஒரு 10% ஓட்டு வாங்குவாருன்றது எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்கு. அதுக்கு மேல ஒரு 12% வாக்குகள் விஜய் வாங்கலாம். ஆனா விஜய் திமுகவை வெல்லும் அளவிற்கு எதிர்க்கட்சி தலைவரா அப்படி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இல்லை. திமுகல தொடர்ச்சியா நடந்து வர பாலியல் குற்ற சம்பவங்கள் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்கரன் ஒரு வட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை 6 மாத காலமா மிரட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு, பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா திமுகல இந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் திமுக காரங்களே பண்றாங்க. பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் நடந்தா அதை சட்டம் மூலமா திமுக காரங்க அடக்கவும் மாட்டாங்க. இந்த நிலையெல்லாம் மாறி காவலர்களே பொதுமக்களை பாலியல் வன்கொடுமை பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. இன்னும் எதற்காக தான் இந்த திமுக அரசாங்கம் காத்திருக்குன்னு தெரியல, யாருடைய உத்தரவு வரணும்னு தெரியல. இரும்பு கரம் கொண்டு ஏன் இவங்களெல்லாம் அடக்காம இன்னமும் இந்த பாலியல் துன்புறுத்தல்களான விஷயம், பெண்களுக்கு எதிரான விஷயம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கையுமே திமுக அரசாங்கத்தால் இன்ற அளவுக்கும் எடுக்கப்படல. இதோடைய விளைவு எங்க போய் நிற்கும் அப்படின்னு தெரியல. திமுக காரங்க சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கிற அதாவது மெட்ரோ இணைப்புக்காக ஒரு குடியிருப்பு வாசிகள் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கான கட்டணத்தையும் செலுத்திட்டாரு. ஆனா அங்க இருக்கிற லோக்கல் கவுன்சிலர் ரங்கநாதன், சேகர் என்றவங்களுக்கு பணம் போல, லஞ்சம் போல அப்படின்றதுக்காக அவங்க உதவி பொறியாளரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. நீ இந்த மாதிரி நீங்க வந்ததே புதுசா இருக்கு, உங்களுக்கு எதுவும் தெரியல, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வேலையை விட்டு உங்களை தூக்கிடுவோம், மந்திரி கிட்ட சொல்லி நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்ட வெளிச்சமா அவர் பகிரங்கமா மிரட்டியிருக்காரு. அப்போ கட்ட பஞ்சாயத்து, ஆள்கடத்தல், ரவுடிசம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்னும் இந்த திமுக ஆட்சியில என்னென்ன அவலங்கள் நடக்க இருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுனா திமுக ஆட்சியில தான். இவங்க இந்த 4.5 ஆண்டு ஆட்சி செஞ்சு யாரை திருப்திப்படுத்தினாங்க? இவங்க ஒழுங்கான ஆட்சி கொடுத்திருந்தா ஆட்சி மாற்றத்தை ஏன் மக்கள் விரும்புறாங்க? இவங்க சில விஷயங்களை கவனிக்காததும் சில விஷயங்களை செயல்படுத்த முடியாததும் தான் இந்த ஆட்சியோட கையாலாகாத தனம்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. பொறுப்பு டிஜிபி விஷயம், இப்போ காவல் அதிகாரிகள் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப தரங்கெட்டு நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு காரணி என்னன்னா இந்த பொறுப்பு டிஜிபி. ஏன்னா நாம தப்பு செஞ்சா சிறைக்கு போவோம், நமக்கு மேல வழக்கு போடுவாங்க, நம்ம இந்த காவல் உடுப்பை அணிய முடியாது, திருப்பி காவல்துறை அதிகாரியா வலம் வர முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நாம தவறு செய்யக்கூடாது. பொதுமக்களுக்காச்சு சிறை தூரமா இருக்கு, காவல்துறையினருக்கு சிறை அருகிலே இருக்கு அப்படின்ற எண்ணம் காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி வரும்? நமக்கு மேல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்காரு, டிஜிபி இருக்காங்க, HOPF இருக்காங்க, அவங்களாம் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க, சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, காத்திருப்போர் பட்டியலை வைப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா
இதெல்லாம் எதுவுமே நடக்காது, ஏன்னா பொம்மை முதல்வரா இருக்காரு, HOPF வந்து கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா IPS அளவுல இருக்கிறவங்களே வந்து பாலியல் கொடுமையில சிக்கி அவங்களுக்கு எந்த தண்டனையும் முதல்வரால் வழங்கப்படல அப்படின்னும் போது சாதாரண கான்ஸ்டபிளுக்கும் ஒரு உதவி ஆய்வாளருக்கும் எப்படி பயம் வரும்? இதுல பொறுப்பு டிஜிபி ஏன் போடலன்னு கேட்டதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரொம்ப அழகான விளக்கத்தை சொல்றாரு. எப்படின்னா, அந்த பொறுப்பு டிஜிபி போட்டதே அதிமுக காலகட்டத்தில் தான், நாங்க போடல. ஆனா இப்ப நாங்க போடாத இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல, நாங்க UPSC பரிந்துரைக்கு 5 அதிகாரிகள் பேரை அனுப்பிட்டோம், ஆனா மத்திய அரசு தான் போடலன்னு. எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா? எப்பயுமே UPSCல சீனியர் ரேங்க் அளவுல தான் அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. அப்படி தேர்வு செய்யப்படும் போது இவங்க திமுக காரர்களுக்கு பிடிச்ச மாதிரி, இல்ல திமுக காரங்க எந்த அதிகாரி வரணும்னு நினைக்கிறாங்களோ இந்த கேட்டகரிக்குள்ள இல்ல. அவர் வந்து ஒரு 7வது இடத்துல 8வது இடத்துல இருக்காரு. அவரு எப்போ வருவாரு, அந்த கேட்டகரி எப்போ வரும்ன்றதுக்காக தான் பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. அந்த ஒற்றை நபர், அதாவது அந்த திமுக ஆதரவாக செயல்படும் டிஜிபி வர்ற வரைக்கும் இவங்க பொறுப்பு டிஜிபியா வச்சிருக்கலாம் அப்படின்னு திமுக காரங்க நினைக்கிறத எவ்வளவு அழகா இதை வந்து திசை திருப்புறாங்க. இது வந்து மத்திய அரசு பண்ணுது, ஒன்றிய அரசு பண்ணுது, பாஜக அரசாங்கம் பண்ணுது அப்படின்னு இவங்க செய்யற குற்றங்களுக்கு, இவங்க செய்யற தப்புக்கு, இவங்களால செய்ய முடியாத கையாலாகாத தனத்துக்கு இவங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் திசை திருப்புறாங்கன்னு பாருங்க. இவங்க பொறுப்பு டிஜிபியை நியமிச்சதுக்கும் நிரந்தர டிஜிபி போடுறதுக்கும் பாஜக அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா கேடர் விஷயத்தில், அதாவது அந்த கேடர் அடிப்படையில் தான் அந்த டிஜிபியை நியமிக்க போறாங்க. இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அந்த கேடர் அடிப்படையில் இல்லைன்றதுக்காக இவங்க இன்னும் பொறுப்பு டிஜிபியாவே வச்சிருக்காங்க, நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படல. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரொம்ப அழகா அதை திசை திருப்புறாரு. ஏன்னா தேர்தல் இன்னும் 6 மாசத்துல நெருங்க போது, எதை வச்சு இந்த மக்கள் கிட்ட ஓட்டு கேட்பாங்க? மக்கள் திமுக வாக்களிக்கணும்னு நினைக்கிறதே இல்லைன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ திமுக அமைச்சர்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா பெண்கள் தொடர்பான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஆட்சி ஒழுங்கா நடத்துறது இல்ல, சினிமாக்காரங்க வீட்டில் போய் முதல்வர் நிற்கிறது, சினிமாக்காரங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு உதவி பண்றது, சினிமாக்காரங்க வீட்டுக்கு குடும்பத்தோட போய் நின்று புகைப்படம் எடுக்கிறது, சினிமா விமர்சனம் பண்றது, ரிவ்யூ பண்றது, இதெல்லாம் முதல்வர் வேலையா? நாட்டில் அங்க 1000 பிரச்சனை நடக்குது, இதையெல்லாம் கவனிக்காத ஸ்டாலின் சினிமாக்காரங்க வீட்டில் போய் நின்று படம் எடுக்கிறதுக்கும், அதுல இருக்கிற படத்துல நல்லா படம் நடிச்சிருக்கீங்க ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் ஸ்டாலினுக்கு நேரம் சரியா இருக்கு. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் யார் கவனிப்பா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுவிப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிற ஒரு விஷயம். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுவிப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா, இது வந்து எங்க கையில் இல்லை, தமிழக அரசு வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்கணுமா வேணாமான்னு தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை வலியுறுத்தி ஜவஹர்லா மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா MLA அவரும் முபாரக் SDPI அவங்களும் வந்து வலியுறுத்தி இருக்காங்க ஸ்டாலின் கிட்ட, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிச்சிடணும், அவங்க 25 ஆண்டுகளா சிறையில் இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஜவஹர்லாக்கு தெரியாதா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்கணும்னு முதல்ல சட்டமன்றத்தில் முழங்கினது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அன்னைக்கு என்ன சொன்னாங்க திமுக காரங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்கிறோம், நாங்க தான் தேர்தல் வாக்குறுதியிலே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. ஏன் விடுவிக்கல? இங்க விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் முகில் ரத்தோகி போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வச்சு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க கூடாதுன்னு சொல்லி யார் அங்க கேஸ் போட்டு வாதாடினா? அப்போ ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுறாரு. இந்த தேர்தல் வாக்குறுதியில விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு, சட்டமன்றத்திலும் விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு, அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஏன் முகில் ரத்தோகியை வச்சு விடுவிக்க கூடாதுன்னு வாதாடுறாரு? அப்போ என்ன மாதிரியான இரட்டை மனப்பான்மை, இரட்டை குணம், இரட்டை முகம் இருக்கு பாருங்க ஸ்டாலினுக்கு அரசியல்ல. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஜவஹர்லாக்கு கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? ஜவஹர்லாக்கு தெரியாதா? இல்ல SGPயோட முபாரக் தெரியாதா ஸ்டாலின் தான் வந்து விடுவிக்க மாட்டாரு அப்படின்னு? இருந்தாலும் இவங்கெல்லாம் ஏன் வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்காங்க? ஏன் அப்படின்னா தன்னுடைய சுயலாபத்துக்காக இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்யணும், இஸ்லாமிய மக்களுடைய இழந்த உரிமைகளை மீட்கணும்னு எந்த இஸ்லாமிய அமைப்பும் நினைக்கிறது இல்லை. குறிப்பா திமுக கூட கூட்டணியில் இருக்கிற எந்த இஸ்லாமிய அமைப்பும் இஸ்லாமியர்களுக்கு எது நல்லதுன்றதை நினைச்சே பார்க்கறது இல்லை. தங்கள் சுயலாபத்திற்காக தங்களுக்கு எத்தனை MLA சீட்டு, MP சீட்டு, எப்படி கட்சி வளர்க்கலாம், எப்படி இஸ்லாமியர்கள் பேர் சொல்லி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல நீங்க குறிப்பா பார்த்தா தெரியும், ஸ்டாலின் அரசாங்கத்தால் தான் இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்றளவும் வெளிவரல. இது எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்றத்தில் பேசும்போது இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்கணும்னு எடப்பாடி முதலமைச்சர் பேசும்போது யாரு வந்து லைவ்
கதவை கட் பண்ணா? மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சது யாரு? அப்போ இவ்வளவு விஷயங்களை மூடி மறைச்சு திமுக செய்யும் கபட நாடகம். ஏன்னா இன்னும் 4-5 மாதத்துல தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரும்போது இஸ்லாமியர்கள் வாக்குகள் திமுகக்கு வேணும். ஆனா இஸ்லாமியர்களுடைய நலனையும் இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடாது. ஆனா சொல்ல போனா இஸ்லாமியருக்கு நாங்க தான் இருக்கிறோம், சிறுபான்மையர் காவலர்கள் தங்களை தாங்களே புகழாரம் சூட்டி கொண்ட திமுக இன்றைக்கு மட்டும் இல்ல, என்றைக்குமே சிறுபான்மையருக்கோ இஸ்லாமியருக்கோ பாதுகாப்பா இருந்ததே இல்லை. இதை இஸ்லாமிய மக்கள் நன்கு அறியணும். வருகின்ற தேர்தலில் திமுகவை ஆதரிக்கணுமா வேணாமான்னு இஸ்லாமிய மக்கள்கள் ஒரு உறுதியான நிலையான ஒரு முடிவை எடுக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.